3 நாட்கள் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவிற்கு சென்றிருக்கும் லயனல் மெஸ்ஸி பங்கேற்கும் நிகழ்வு இன்று அமளி துமளியில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 70 அடி உயரமான சிலை ஒன்றை லயனல் மெஸ்ஸி காணொளி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இதனையடுத்து கொல்கத்தாவில் இருக்கின்ற பிரபலமான சால்ட் லேக் மைதானத்திலே மெஸ்ஸியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் குழுமியிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள், முக்கியஸ்தர்கள் புடைசூழ மைதானத்துக்குள் நுழைந்த மெஸ்ஸி வெறுமனே 10 நிமிடங்கள் மட்டுமே அங்கே தரித்து நின்றதனால் 4000, 5000 இந்திய ரூபாய்கள் வரையில் கொடுத்து மிக நீண்ட நேரமாக மெஸ்ஸியை காண்பதற்காக காத்திருந்த ரசிகர்கள் கோபமடைந்திருக்கிறார்கள். மெஸ்ஸி வெறுமனே 10 நிமிடத்திலே மைதானத்தை விட்டு வெளியேறிய காரணத்தால் கோபமடைந்த ரசிகர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மைதானத்திலே தண்ணீர் போத்தல்கள், பதாகைகளை எரித்திருக்கிறார்கள், உடைத்திருக்கிறார்கள், கதரைகளை எறிந்திருக்கிறார்கள். இப்படி அமளி துமளியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வெறுமனே 10 நிமிடங்களில் மெஸ்ஸி மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 நாட்கள் விஜயமாக இந்தியா சென்றிருக்கின்ற மெஸ்ஸிக்கு முதல் நாளில் ஒரு துப்பாக்கியமான ஒரு சிக்கலுக்குரிய அல்லது மனது மறக்காத ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் நிகழ்ந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பெங்கால் மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இது தொடர்பில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். மெஸ்ஸியிடமும் மெஸ்ஸியினுடைய ரசிகர்களிடமும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒழுங்கமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக இது நிகழ்ந்திருக்கிறது. மெஸ்ஸியிடமும் மெஸ்ஸியினுடைய ரசிகர்களிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி மம்தா பானர்ஜி முதல்வர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இது எவ்வாறாயினும் கூட இது ஒரு வேதனை மிகுந்த செயல் என்று சொல்லலாம். இந்தியாவினுடைய விளையாட்டுக்கும் இந்தியாவினுடைய கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தி இருக்கின்ற செயல் என்றால் அது ஒன்றும் மிகையாகாதே.